Welcome to Little Genius Art and Bio. In this platform, you can learn art and biology. Class 11 Chapter Plant Kingdom. இது Part 2 வீடியோ Part 1 வீடியோல first 64 கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த செஷன்ல ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். Caicus has two cotyledons but not included in angiosperms because of Caicusல ரெண்டு காட்டிலிடன் இருக்கும், ஆனாலும் இது ஆஞ்சியோஸ்போம்க்கு கீழே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ்ல சீட் எப்படி இருக்கும், which is enclosed in a fruit. ஓகேவா, ஃப்ரூட்டுக்குள்ள தான் சீட் இருக்கும் ஆஞ்சியோஸ்போம்ஸ்ல. இது ஆஞ்சியோஸ்போம்ஸோட ரொம்பவே முக்கியமான ஃபியூச்சர். ஆனா கைக்கஸ்ல எப்படி இருக்கும், இட் ஹாஸ் அ நேக்டு ஓவியூல்ஸ். அதனால தான் இது ஆஞ்சியோஸ்போம்ஸ்க்கு கீழே வராது. முக்கியமாக ஜிம்னோஸ்போம்ஸில் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்காது, ஆஞ்சியோஸ்போம்ஸில் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஞ்சியோஸ்போம்ஸில் ஓவியூல்ஸ் ஆர் சீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன்சைட் தி ஃப்ரூட். இது ஆஞ்சியோஸ்போம்ஸ்க்கும் ஜிம்னோஸ்போம்ஸ்க்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A student observed an algae with chlorophyll A, B and phycoerythrin. It should belong to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குளோரோஃபில் ஏ, பி அண்ட் பைக்ரோஎரித்ரின் எந்த கிளாஸ்க்கு கீழேப்பா வருது? ஆப்ஷன் பி ருடோஃபைட்டா, ரெட் ஆல்கேக்கு கீழே வரும். சரியா, ரெட் ஆல்கேல என்னென்ன பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்? குளோரோஃபில் ஏ, பி அண்ட் பைக்கோஎரித்ரின். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆல்கேயோட பிக்மெண்ட்ஸ், ஆல்கேயோட ஸ்டோர்டு ஃபுட்டோட ஃபார்ம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாப்டரில் பொறுத்தளவில். டேபிள் காலம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப் சைக்கிள், ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு லைஃப் சைக்கிள்ஸும் அதோட எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப முக்கியம் இந்த சாப்டரில் ஓட. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சியோஸ்போம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம்ஸோட அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் இருக்குல்ல, அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸும், ஆஞ்சியோஸ்போம்க்கு ஜிம்னோஸ்போம்க்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரி சில கான்செப்ட் ஓரியன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. Which of the following is without exception in angiosperms னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, இங்கே without exception னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். presence of vessels. அதாவது எல்லா ஆஞ்சியோஸ்போம்ஸ்லையுமே வெசல்ஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாதுப்பா, இந்த ஆப்ஷன் தப்பு. ஏன்னா சில ஆஞ்சியோஸ்போம்ஸில் வெசல்ஸ் இருக்காது. செகண்டரி growth ஆஞ்சியோஸ்போம்ஸில் எல்லா ஆஞ்சியோஸ்போம்ஸ்லையுமே செகண்டரி க்ரோத் நடக்காது. லைக் மோனோகாட்டிலிடன்ஸில், ஆஞ்சியோஸ்போம்ஸில் மோனோகாட்டிலிடன்ஸில் செகண்டரி க்ரோத் இருக்காது. அப்படின்னா இதுக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன், அதாவது எல்லா ஆஞ்சியோஸ்போம்ஸுமே ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் தான் ஃபாலோ பண்ணுதா? கிடையாது. சில ஆஞ்சியோஸ்போம்ஸ் ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். அப்படின்னா இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கப்பா, டபுள் ஃபெர்டிலைசேஷன். எஸ், எல்லா ஆஞ்சியோஸ்போம்ஸ்லையுமே டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். டபுள் ஃபெர்டிலைசேஷன் இன்வால்வ்ஸ் fusion of one male gamete with the egg cell and another male gamete with the diploid secondary nuclei. இதை தான் நம்ம டபுள் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் எல்லா ஆஞ்சியோஸ்போம்ஸ்லையுமே நடக்கும். எந்த ஒரு எக்ஸப்ஷனும் இதுக்கு கிடையாது. எல்லா பிளான்ஸ்லையுமே நம்ம டபுள் ஃபெர்டிலைசேஷன் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் இங்கே டபுள் ஃபெர்டிலைசேஷன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் சீட்ஸ் பட் நாட் ஃப்ளார்ஸும் கேட்டிருக்காங்க. சீட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. எது? ஆப்ஷன் டி, பைனஸ் இஸ் a gymnosperm. இதில் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. Plants reproducing by spores such as mosses and ferns are grouped under the general term கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரல் டேர்ம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்போர்ஸ் பியரிங் பிளான்ஸ், ஸ்போர்ஸை வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே எதன் கீழ் வருது அப்படின்னா கிரிப்டோகர்ம்ஸ்க்கு கீழே தான் வருது. இந்த கிரிப்டோகர்ம்ஸ் தான் which is further classified into Talophyta, Bryophyta, Pteridophyta. இந்த கிரிப்டோகர்ம்ஸ் தான் which is further divided into Talophyta, Bryophyta and Pteridophyta. இந்த எல்லாமே என்னது? ஸ்போர்ஸை வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸ். சரியா?
இங்கே ஜென்ரல் டேர்ம் கேட்டதுனால நம்ம கிரிப்டோகிராம்ஸ் டிக் பண்ணணும். கிரிப்டோகிராம் தான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஒன் ஆஃப் pair of examples will correctly represent the grouping spermatophyta? Grouping spermatophyta நல்லா ஞாபகம். According to one of the schemes of classifying plants. சரியா? இங்க one of pairs of examples will represent னு கேட்டிருக்காங்க. இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கப்பா, நல்லா கவனிங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ரெண்டு பிளான்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளான்ட்டுமே ஆஞ்சியோஸ்போமுக்கு கீழே வரும். இந்த ரெண்டுமே ஆஞ்சியோஸ்போம் தான். ஆப்ஷன் பி பாருங்க, இந்த ரெண்டுமே ஜிம்னோஸ்போமுக்கு கீழே வர்றது. ஆப்ஷன் டி பாருங்கப்பா, இதுதான் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஒன்று ஜிம்னோஸ்போம், இன்னொன்று இந்த பைசம்ன்றது ஆஞ்சியோஸ்போம். ஜிம்கோன்றது ஜிம்னோஸ்போமுக்கு கீழே வரும், பைசம்ன்றது ஆஞ்சியோஸ்போமுக்கு கீழே வரும். நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. இதுதான் அதாவது சீட் பியரிங் பிளான்ட்ஸை தான் நம்ம ஸ்பெர்மட்டோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன் பேர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வில் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் தி குரூப்பிங் ஸ்பெர்மட்டோஃபைட்டா அக்கார்டிங் டு ஒன் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் ஆஃப் கிளாசிஃபையிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு கேட்டதுனால நமக்கு சீட் பியரிங் பிளான்ஸ் ஜிம்னோஸ்போம்லையும் ப்ரொடியூஸ் ஆகும், ஆஞ்சியோஸ்போம்லையும் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக? அதனால நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர் இங்கே ஆப்ஷன் டி. கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். In ferns, meiosis takes place at the time of னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்போர் ஃபார்மேஷன், ஆப்ஷன் பி ஸ்போர் ஜெர்மினேஷன், ஆப்ஷன் சி கேமெட் ஃபார்மேஷன், ஆப்ஷன் டி ஆந்த்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியா ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ன்ஸில் மியாசிஸ் ரிடக்ஷன் டிவிஷன் எப்பப்போ நம்ம பார்க்கலாம்? ஸ்போர் ஃபார்மேஷன் அப்போ நம்மளால் பார்க்க முடியும். நல்லா ஞாபகம். A fern plant is sporophytic 2n. ஓகேவா? And it is differentiated into roots, stems and leaves. ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் அப்போ தான் மியாசிஸ் நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிளான்ட் குரூப் வித் லார்ஜஸ்ட் ஓவியூல், லார்ஜஸ்ட் ட்ரீ அண்ட் லார்ஜஸ்ட் கேமெட்ஸ். இந்த லார்ஜஸ்ட் ஓவியூல், லார்ஜஸ்ட் ட்ரீ, லார்ஜஸ்ட் கேமெட்ஸ் எந்த பிளான்ட் குரூப்பில் நம்மளால் பார்க்க முடியும்? இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜிம்னோஸ்போம், ஆப்ஷன் பி ஆஞ்சியோஸ்போம், ஆப்ஷன் சி பிரையோஃபைட்டா, ஆப்ஷன் டி டெரிடோஃபைட்டா. நம்மளோட ஆன்சர் இங்கே என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் அ ஜிம்னோஸ்போம். நல்லா கவனிங்க. கைக்கஸில் ஓவியூல் எப்படி இருக்கும்? கைக்கஸில் தான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஓவியூல் நம்மளால் பார்க்க முடியும். சைஸ் 300. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ஓவியூல் நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிம்னோஸ்போம்ஸில் தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் ட்ரீ நம்மளால் பார்க்க முடியும். டாலஸ்ட் ட்ரீயோட பேர் என்னப்பா? இது ரொம்பவே முக்கியம். இது ஆல்ரெடி கேட்ட கேள்வியும் கூட. சிக்குகோனியா செம்பர்வெரின். சிக்குகோனியா செம்பர்வெரின் தான் இருக்கிறதுலே டாலஸ்ட் ட்ரீ. இதோட ஹைட் அப்ராக்சிமேட்டாக 366 feet. இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. These are all important things to remember. Anthrazoids of Funaria are option A multiciliated, option B monociliated, option C aciliated, option D biciliated னு கொடுத்துருக்காங்க. Funariaல anthrazoid biciliated இருக்கும். நமக்கு இங்கே ஆன்சர் ஆப்ஷன் D biciliated. Strawberry cones are found in option A Salvinia, option B Petrus, option C Marchantia, option D Equistrum. ஸ்ட்ராபெரி கோன்ஸ் இந்த நாளில் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஈக்விஸ்டம். கீஸ்டம்ன்றது ஒரு டெரிடோஃபைட்டா. ஸ்ட்ராபெரி கோன்ஸ் ஈக்விஸ்டமில் மட்டும் இல்லாமல் சாலஜினெல்லாலையும் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். In which of the following would you place the plants having vascular tissue lagging seedsன்னு கேட்டிருக்காங்க. வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும் ஆனால் சீட்ஸ் இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஆல்கேலையும் பிரையோஃபைட்டாலையும் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்காது, சீட்ஸும் இருக்காது. சரியா? அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சியும் டியும் எலிமினேட் ஆயிடுச்சு, வராது, தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் பி பாருங்க, ஜிம்னோஸ்போம்ஸில் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும், சீட்ஸும் இருக்கும், அதனால ஜிம்னோஸ்போம்ஸும் ஆன்சராக வராது. நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? டெரிடோஃபைட்டா. ஏன்னா டெரிடோஃபைட்டாவில் வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கும், சீட்ஸ் இருக்காது. அப்படின்னா நமக்கு கேட்ட கேள்விக்கான எக்ஸாக்டான பதில் ஆப்ஷன் ஏ டெரிடோஃபைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் பிரையோஃபைட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பிரையோஃபைட்ஸ்க்கு இங்கே 4
ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். பிரையோஃபைட்ஸில் தைலாய்டு இருக்கும். எஸ், ஆப்ஷன் ஏவும் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி பாருங்கள், தே பொசஸ் ஆர்கிகோனியா. பிரையோஃபைட்ஸில் ஆர்கிகோனியா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பியும் சரியானதாக இருக்குது. குளோரோபிளாஸ்ட், தே கண்டைன் குளோரோபிளாஸ்ட். எஸ், பிரையோஃபைட்ஸில் குளோரோபிளாஸ்ட் பார்க்க முடியும். 3 ஆப்ஷன்ஸுமே நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட கரெக்டான ஆன்சர் இங்கே என்ன? ஆல் ஆஃப் திஸ். மேலே இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் சரியாக இருக்குது. ஆல் ஆஃப் திஸ் தான் நமக்கு ஆன்சராக வரும். Dichotomous branching is found in கேட்டிருக்காங்க. Dichotomous branching ஆர் இதோட இன்னொரு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, focal branchingனு சொல்லுவாங்க. இந்த dichotomous branchingன்றது இட்ஸ் a characteristic feature of liverworts. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. liverwortsல தான் இந்த டைப் ஆஃப் பிரான்ச்சிங்கை பார்க்க முடியும். liverwortsோட முக்கியமான எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைசியா அண்ட் மார்ச்சன்டியா. கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த இடத்துல liverwortsக்கு பதிலாக ரைசியா கொடுக்கலாம் ஆர் மார்ச்சன்டியா கொடுக்கலாம். கொஷின்ஸ் எப்படி வேணால் அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். கான்செப்ட் இதுதான். liverwortsல மெயினான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் என்ன? இதில் டைகோட்டோமோனஸ் பிரான்ச்சிங் நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்ஸும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கைக்கஸ் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. கைக்கஸை பற்றின தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், இட் ஹேஸ் செர்சினேட் வெர்னேஷன். ஆமாம், இதில் பார்க்க முடியும். என்னப்பா அப்படின்னா லீவ்ஸ் ஆர் காயில்டு இன் யங் ஸ்டேஜ். லீவ்ஸ் ஆர் காயில்டு இன் யங் ஸ்டேஜ். இதை தான் நம்ம செர்சினேட் வெர்னேஷன் சொல்கிறோம். இது கைக்கஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஆப்ஷன் பி பாருங்கப்பா, இட்ஸ் சைலம் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் சைலம் வெசல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா வாட்டர் கண்டக்ஷனுக்காக கைக்கஸில் சைலம் வெசல் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. வாட்டர் கண்டக்ஷனுக்காக கைக்கஸில் எது ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? tracheids. Tracheids are, they contain only tracheids for conduction of water. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நமக்கு இங்கே தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் நமக்கு வேண்டிய சரியான ஆன்சரும் கூட. ஏன்னா இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. கவனித்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஆப்ஷன் சியும் பார்த்துடலாம். இட் கண்டைன்ஸ் ரூட் கண்டைன்ஸ் சம் ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், கைக்கஸோட ரூட்ஸில் நம்மளால் சம் ப்ளூ க்ரீன் ஆல்கேயை பார்க்க முடியும். லைக் நாஸ்டாக், அனபினா. அனபினா நாஸ்டாக் மாதிரி ப்ளூ க்ரீன் ஆல்கே இதோட ரூட்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஆப்ஷன் டி பாருங்கப்பா, இட் டஸ் நாட் ஹாவ் அ வெல் ஆர்கனைஸ்டு ஃபீமேல் ஃப்ளார். எஸ், கைக்கஸில் வெல் ஆர்கனைஸ்டு ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இருக்காது. இதுவும் சரியான ஆப்ஷன். சியும் சரியான ஆப்ஷன். ஆப்ஷன் ஏயும் சரியான ஆப்ஷன். இன்கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. சரியா? லார்ஜஸ்ட் ஸ்பெர்ம் இன் பிளான்ட்ஸ் வேர்ல்ட் ஆர் ஃபவுண்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லார்ஜஸ்ட் ஓவியூல் நம்ம எதில் பார்க்கலாம்? கைக்கஸில். ஸோ இதோட ஆன்சர் என்னப்பா? ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம். லார்ஜஸ்ட் ஸ்பெர்ம்ஸ் நம்ம எதில் பார்க்கலாம்? கைக்கஸில். ஒலித்ராக்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் as, நம்ம ஒலித்ராக்ஸ்ன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபிலமெண்டேனியஸ் ஃபார்ம் ஆஃப் ஆல்கா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஃபிலமெண்டேனியஸ் ஃபார்ம் ஆஃப் ஆல்கேக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஒலித்ராக்ஸ். இது ஒரு green algae. சரியா? which comes under green algae. கிளாஸ் என்னப்பா? குளோரோஃபைசியே. ஓகேவா? இதில் ஆப்ஷன் ஏ அண்ட் சியில் தான் ஃபிலமெண்டேனியஸ் ஆல்கான்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ 2 ஆப்ஷன்ஸை நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம். பி அண்ட் டி வராது. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏ அண்ட் சி தான் நமக்கு ஆன்சராக வர்றதுக்கு. ஏ பாருங்கள், ஃபிலமெண்டேனியஸ் ஆல்கா லேக்கிங் ஃப்ளெஜலேட்டட் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸ்னு இருக்குது. இது தப்பு. ஏன் அப்படின்னா ஒலித்ராக்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸில் ஃப்ளெஜலேட்டட் என்ன இருக்கும்? ஃப்ளெஜலேட்டட் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸ் தான் இருக்கும். பிரையோஃபைட்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் வாட்டர் பிகாஸ்னு கேட்டிருக்காங்க. ஏன் பிரையோஃபைட்ஸ் வாட்டர் டிபெண்ட் ஆகி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னப்பா? என்னதான் நம்ம பிரையோஃபைட்ஸை பிளான்ட் கிங்டெட்டோட ஆம்ஃபிபியன்ஸ் நம்ம சொன்னாலும் இதோட ரீப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் எக்கை ரீச் பண்ணுறதுக்கு வாட்டர் ஒரு மீடியமாக இருக்குது. எக்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஆர்கிகோனியத்தில் இருக்கும். இந்த ஸ்பெர்ம்ஸ் எக்கை ரீச் பண்ணுறதுக்கு வாட்டர் அவசியமான ஒன்றா இருக்குது. அதனால தான்
Bryophytes are dependent on water னு நம்ம சொல்றோம் சரியா walking fern is so named நம்ம ஏன் walking fern னு சொல்றோம் fern நம்ம ஏன் walking fern னு சொல்றோம் அப்படினு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் A பாருங்கப்பா it propagates vegetatively by its leaf tips அதாவது fernல இருக்கிற leaf tip சாயிலோட கான்டாக்ட் ஆகும்போது adventitious buds இங்க ஃபார்ம் ஆகுது அதனால புதுசா பிளான்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் ஒன்ஸ் இந்த ஃபர்னோட லீஃப் டிப் எங்கெங்கெல்லாம் சாயிலோட கான்டாக்ட் ஆகுதோ அங்கெங்கெல்லாம் புதுசா ஒரு புது பிளான்ட்டே ஃபார்ம் ஆகுது புது ஃபர்ன் ஃபார்ம் ஆகும் அதனால தான் இதை நம்ம வாக்கிங் ஃபர்ன்னு சொல்றோம் அப்ப நமக்கு இங்க ஆன்சர் என்ன it propagates vegetatively by its leaf tip ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் transfusion tissue எந்தெந்த லீவ்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க நமக்கு இங்க ஆன்சர் both A and C பைனஸ்லயும் கைகஸ்லயும் ரெண்டுத்துலயும் transfusion tissues வந்து நம்ம பார்க்கலாம் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா it supply water and minerals to mesophyll tissues in the leaves சரியா இந்த transfusion tissues leafல present ஆயிருக்கும் இது வாட்டரையும் it supply water and minerals to mesophyll tissues ஓகேவா இதோட வேலை இதுதான் இது பைனஸ் அண்ட் கைகஸ்ல present ஆயிருக்கு நமக்கு இங்க ஆன்சர் என்ன ஆப்ஷன் D both A and C heterospory and seed habit are often exhibited by a plant possessing option B legule heterospory and seed habit இந்த ரெண்டும் எந்த மாதிரி பிளான்ட்ஸ்ல பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சாலஜினெல்லால ஹெட்ரோஸ்போரியும் பார்க்கலாம் சீட் ஹேபிட்டும் நம்மளால பார்க்க முடியும் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்ல லெக்யூல் கண்டிப்பா பிரசன்ட் ஆக இருக்கும் சரியா லெக்யூல்னா என்னப்பா தி லீவ்ஸ்ல leaf containing a flap like outgrowth ஓகேவா at the base on the adaxial side ஒரு லீஃப்ல flap like outgrowth இருக்கும் எங்க இருக்கும் அப்படினா லீஃபோட பேஸ் இருக்கு இல்லையா அந்த பேஸோட அடாக்சியல் சைடுல ஒரு flap like outgrowth இருக்கும் அதத்தான் நம்ம லெக்யூல் அப்படினு சொல்றோம் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் an algae very rich in protein ன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் A பாருங்க chlorella B nostoc C spirogyra D ulithrix நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆப்ஷன் A chlorella chlorella நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு ஹை percentage ஆஃப் புரோட்டீன் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல லிபிட்ஸும் இருக்கு நிறைய நோன் விட்டமின்ஸும் இருக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில இத சொல்றேன் கெரட்டின்ஸ் ரிபோஃப்ளவின் விட்டமின் B12 கோலின் இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் குளோரல்லால நம்மளால பார்க்க முடியும் Elytrix filaments produce option A heterogametes option B basidiospores option C isogametes option D anisogametes Elytrix ன்றது என்னதுப்பா it's a algae சரியா இதுல isogametes தான் produce ஆகும் isogametesனா என்ன சைஸ்லயும் ஷேப்லயும் and other featuresலயும் சிமிலரா இருக்கிற நல்லா கவனிங்க சிமிலரா இருக்கிற gametes தான் நம்ம isogametes அப்படினு சொல்றோம் Elytrix filaments எதை ப்ரொடியூஸ் பண்ணும் isogametes ப்ரொடியூஸ் பண்ணுது நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் bryophytes can be separated from algae because they possess அப்படினு கேட்டிருக்காங்க algae இருந்து bryophytes ஏன் செப்பரேட் பண்ணாங்க அப்படினு கேட்டிருக்காங்க ஏன் அப்படினா they possess archegonia ஓகேவா archegonia அப்படின்றது bryophytesல தான் காணப்படுது algaeல இருக்காது archegonia னா என்னப்பா it's a flask shaped structure with swollen base இந்த swollen base தான் நம்ம venter அப்படினு சொல்றோம் venter இதுல egg present ஆயிருக்கும் egg cell present ஆக இருக்கும் சரியா இது ஒரு flask like structure இருக்கும் flask shaped structure ஆக இருக்கும் இந்த archegonia இன்னொரு ஆல்கேக்கும் bryophytesக்கும் பொதுவான விஷயம் என்னப்பா பொதுவான விஷயம் என்ன அப்படினா இந்த ரெண்டுலயுமே ஸ்பெர்ம்ஸ் மொட்டைலாக இருக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே வாட்டர் தேவை ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு வாட்டர் bryophytesக்கும் ஆல்கேக்கும் தேவை ஓகேவா
பிரையோஃபைட்ஸ்ல ஆர்கிகோனியா பிரசன்ட் ஆக இருக்கும், ஆல்கேல ஆர்கிகோனியா பிரசன்ட் ஆக இருக்காது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மல்டிசெல்லுலார் பிரான்ச்டு ரைசாய்ட்ஸ் and leafy gametophytes are the characteristics of னு கேட்டிருக்காங்க. இந்த மல்டிசெல்லுலார் பிரான்ச்டு ரைசாய்ட்ஸும் லீஃபி கேமெட்டோஃபைட்ஸும் எதோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, சம் பிரையோஃபைட்ஸ். சில பிரையோஃபைட்ஸில் இந்த 2 கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸுமே நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் பாருங்கப்பா. ஸ்பாக்னம், ஃபினேரியா, ரைசியா, இதில் எல்லாத்துலேயுமே மல்டிசெல்லுலார் பிரான்ச்டு ரைசாய்ட்ஸ் இருக்கும் அண்ட் லீஃபி கேமெட்டோஃபைட்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷினையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஆன்சரும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ப்ரௌன் ஆல்கே இஸ் கேரக்டரைஸ்டு பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ப்ரௌன் ஆல்கே இஸ் கேரக்டரைஸ்டு பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபியூகோசாந்தின். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பிக்மெண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா. நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸ்மாலஸ்ட் பிளான்ட் ஃபேமிலி ஜிம்னோஸ்போம் ஹேஸ் ஹவு மெனி ஸ்பீசிஸ்னு கேட்டிருக்காங்க. ஜிம்னோஸ்போமை நம்ம ஸ்மாலஸ்ட் பிளான்ட் ஃபேமிலின்னு சொல்கிறோம். இதில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், 640, ஆப்ஷன் பி 300, ஆப்ஷன் சி 1000, ஆப்ஷன் டி 900. 900 ஸ்பீசிஸ் தான்ப்பா நமக்கு இதுவரையே தெரியும். சரியா? ஜிம்னோஸ்போம் 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆரிஜினேட் ஆனாலும் அப்போ டாமினன்ட் ஸ்பீசிஸாக இருந்தது. அந்த டைமில் 200 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜிம்னோஸ்போம்ஸ் டாமினன்ட் ஸ்பீசிஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ காலம் மாற மாற நிறைய ஸ்பீசிஸ் இதில் எக்ஸ்டிங்க்டாக போயிடுச்சு, காணாமையே போயிடுச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரையில் 900 ஸ்பீசிஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ் தான் இருக்குது. சரியா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளான்ட் கிங்டம் இஸ் கால்ட் ஆம்பிபியன்ஸ்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிளான்ட் கிங்டத்தில் நம்ம எதை ஆம்பிபியன்ஸ்னு சொல்லுவோம்? பிரையோஃபைட்டாவை தான் ஆம்பிபியன்ஸ்னு சொல்லுவோம். நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடியது. சரியா? ஆனால் ஒன்று தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரையோஃபைட்டாக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். எதுக்கு? ஃபர்டிலைசேஷனுக்கு வாட்டர் ரொம்பவே அவசியமாக இருக்குது பிரையோஃபைட்ஸில் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். இந்த மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் எக் அடைகிறதுக்கு வாட்டர் ஒரு மீடியமாக செயல்படுது. எலாட்டர் மெக்கானிசம் ஃபார் ஸ்போர் டிஸ்போசல் இஸ் எக்ஸிபிட்டட் பை ஆப்ஷன் பி மார்ச்சன்டியா. மார்ச்சன்டியாவில் ஸ்போர் டிஸ்போசல் எப்படி நடக்கும்? எலாட்டர் மெக்கானிசம் மூலியமாக. ரைசியாவில் பார்த்தீங்கன்னா எலாட்டர் மெக்கானிசம் நம்மளால் பார்க்க முடியாது. ஃபினேரியாவில் இன்ஃபினேரியா பெரிஸ்டோம் டீத் ஹெல்ப் இன் ஸ்போர் டிஸ்போசல். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A gymnospermic leaf carries 16 chromosomes. சரியா? The number of chromosome in its endosperm will be, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 16, ஆப்ஷன் டி 24. நல்லா கவனிங்க. ஜிம்னோஸ்போம்ஸில் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும். தி ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். சரியா? ஸோ தி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் on a leaf cell is diploid. சரியா? அதாவது 2n is equal to 16. சரியா? diploid இருக்கும். Sporophytic phase தான் dominant இருக்கும். diploid இருக்கும். 2n is equal to 16. சரியா? இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிம்னோஸ்போம்ஸில் டபுள் ஃபர்டிலைசேஷன் ஆப்சண்டாக இருக்கும். எண்டோஸ்போம் எப்போ ஃபார்ம் ஆகும்? எண்டோஸ்போம்ஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகிருக்கும். பிஃபோர் ஃபர்டிலைசேஷன். சரியா? எண்டோஸ்போம் ப்ரொடியூஸ்டு பிஃபோர் ஃபர்டிலைசேஷன். அப்படின்னா எண்டோஸ்போம்ஸில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும்? n is equal to 18. ஓகேவா? நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 8. நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் இட்ஸ் எண்டோஸ்போம் வில் பி 8. தி ப்ரீனாய்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரீனாய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துலாம். இந்த ப்ரீனாய்ட்ஸ் பிரையோஃபைட்ஸ்லையும் ஆல்கேலையும் நம்ம பார்க்க முடியும். பிரையோஃபைட்ஸ் அண்ட் ஆல்கேல இந்த ப்ரீனாய்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். பிளான்ட் செல்லில் சைட்டோபிளாசம் இருக்கும் இல்லையா? அந்த சைட்டோபிளாசத்தில் ஸ்மால் ஸ்பெரிக்கல் பாடிஸ் நம்ம பார்க்கலாம். இதைத்தான் நம்ம ப்ரீனாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்.
இது ஒரு proteinaceous center. இது prenoids வந்து rich in protein which is surrounded by starchy sheath. சரியா? prenoids is rich in protein. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நிறைய proteins இருக்கும். இத சுத்திலும் ஒரு starch sheathனால surround ஆயிருக்கும். அப்படினா நமக்கு இங்க ஆன்சர் என்ன? prenoids are made up of proteinaceous center and starchy sheath. இதான் நம்மளோட ஆன்சர். Option A is the answer. Next question போலாம். The plant body of moss Funaria is option A completely sporophyte, option B predominantly gametophyte with sporophyte, option C completely gametophyte, option D predominantly sporophyte with gametophyte னு கொடுத்திருக்காங்க. Funaria-வை நம்ம common moss or green moss னு சொல்வோம் இல்லையா? இதுல gametophytic phase தான் டாமினண்டா இருக்கும். Funaria-ஓட லைஃப் சைக்கிள்ல gametophytic phase தான் டாமினன்ட் phase ஆக இருக்கும். இதுல sporophyte நம்ம பார்க்க முடியும். After fertilization, the zygote 2n divides to form sporophyte which consists of foot, septum and capsule. இதுல Funaria-ல gametophytic phase தான் predominant அதாவது dominant phase ஆக இருக்கும் Funaria-ஓட லைஃப் சைக்கிள்ல. இதுல sporophyte-ம் நம்மளால பார்க்க முடியும். இன்னொன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Antheridia and Archegonia இந்த ரெண்டுமே ஒரே பிளான்ட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா டிஃபரண்ட் பிரான்ச்சஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். Antheridia and Archegonia present on different branches of the same plant. ஓகேவா? இதுவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Funaria-வுல பொறுத்த மட்டும் Funaria-வை நம்ம common moss or green moss னு சொல்றோம். இதுல ரூட்ஸ்க்கு பதிலா ரைசாய்ட்ஸ் தான் பிரசன்ட் ஆக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட்ஸ் இருக்காது. இதுல ரைசாய்ட்ஸ் தான் பிரசன்ட் ஆக இருக்கும். Sexual reproduction is absent ன்னு கேட்டிருக்காங்க. எதுல sexual reproduction பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A பாருங்க Spirogyra, B nostoc, C Eleutheryx, ஆப்ஷன் D Volvox. இதோட ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் B nostoc. Nostocன்றது ஒரு சைனோபாக்டீரியம். இதுல sexual reproduction பார்க்க முடியாது. மீதி மூணு ஆப்ஷனும் பாருங்க Spirogyra, Eleutheryx and Volvox. இந்த மூணுமே algae. சரியா? இந்த மூணுலயுமே sexual reproduction நடக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चனுக்கு போலாம். A well developed archegonium. சரியா? archegonium நல்லா டெவலப் ஆயிருக்கும். with neck consist of 4 to 6 rows இருக்கும் and neck canal characterized னு கேட்டிருக்காங்க. இங்க 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா bryophytes and pteridophytes. bryophytesலயும் pteridophytesலயும் archegonium நல்லாவே டெவலப் ஆயிருக்கும். சரியா? bryophytesல பாத்தீங்க அப்படின்னா archegonium வந்து flask shaped structure ஆக இருக்கும். பொதுவாவே archegonium எப்படி இருக்கும்? இட்ஸ் a flask shaped structure ஆக இருக்கும். கீழ swallow base portion இருக்கும். swallow base இது நம்ம venter அப்படின்னு சொல்லுவோம். இந்த venterல egg cell இருக்கும். அது மட்டும் இல்லாம venter canal cellsம் இருக்கும். இதுல 4 to 6 vertical rows of neck cells இருக்கும் enclosing neck canal cells. இது bryophytesல இருக்கும். 4 to 6 vertical rows of neck cells enclosing neck canal cells. இது bryophytesல இருக்கும். pteridophytesல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா short neck இருக்கும் which is made up of 4 rows of vertically elongated cells. சரியா? pteridophytesல short neck தான் இருக்கும். இதுல 4 rows of vertically elongated cells இருக்கும் that encloses 4 neck canal cells. சரியா? அப்படின்னா நமக்கு இங்க ஆன்சர் என்னப்பா? well developed archegonium with neck consist of 4 to 6 rows and neck canal cells எதுல இருக்கும்? bryophytesலயும் pteridophytesலயும் இருக்கும். which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A பாருங்க ovules are not enclosed by ovary wall in gymnosperm னு கொடுத்திருக்காங்க. இது சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா gymnospermோட மெயினான characteristic feature என்ன? seeds are naked seeds தான் இதுல இருக்கும். naked ovules தான் பார்க்க முடியும். இதே angiospermல எப்படி இருக்கும்? ஃப்ரூட்ஸ்குள்ள தான் சீட்ஸ் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஆஞ்சியோஸ்போம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம்ஸ்க்கு உண்டான மெயினான டிஃபரன்சியேஷனும் கூட. இங்க
ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க, சாலஜினல்லா இஸ் ஹெட்ரோஸ்போரஸ்னு கொடுத்துருக்காங்க, இது சரி. ஒயில் சால்வினியா இஸ் ஹோமோஸ்போரஸ்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஏன் அப்படின்னா சால்வினியாவும் ஹெட்ரோஸ்போரஸ் தான். இங்க சி பாருங்க, ஹாக்ஸ்டைல்ஸ் ஆர் ஜிம்னோஸ்போம்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஏன்? ஹாக்ஸ்டைல்ஸோட இன்னொரு பேர் என்ன? ஈக்கிசெப்டம். ஈக்கிசெப்டம்ன்றது டெரிடோஃபைட்ஸ்க்கு கீழே வர்றது. இங்க ஜிம்னோஸ்போம்னு கொடுத்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இங்க டி பாருங்க, ஸ்டெம்ஸ் ஆர் யூசுவலி அன்பிரான்ச்ட் இன் போத் கைக்கஸ் அண்ட் செட்ரஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்படி கிடையாது. செட்ரஸ்ல ஸ்டெம்ஸ் ஆர் பிரான்ச்டுன்னு வந்திருந்தா இது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கும். இங்க அன்பிரான்ச்டுன்னு கொடுத்ததுனால இது தப்பான ஸ்டேட்மெண்ட். In chlorophysi, the mode of sexual reproduction is கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, ஐசோகாமி, ஆப்ஷன் பி அன்ஐசோகாமி, ஆப்ஷன் சி ஊகாமி, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். நம்மளோட ஆன்சர் இங்கே என்ன? ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். குளோரோஃபைசியில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த 3 மோட்லையுமே நடக்கும். In Pinus, the wings of seed develops fromனு கேட்டிருக்காங்க. Pinus is a gymnosperm இல்லையாப்பா? இதோட சீடில் விங்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃபார் சீட் டிஸ்போசலுக்காக இதோட சீட்ஸில் விங்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த விங்ஸ் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஓவியூலிஃபரஸ் ஸ்கேல் தான் இதோட ஆன்சர். பி இன்டெகுமெண்ட் கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது, பிராக்ட் கிடையாது. இந்த தின் லேயர் ஆஃப் ஓவியூலிஃபரஸ் ஸ்கேல்ஸ் fuse with testa to form winged seeds. சரியா? நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல். ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல்ஸில் இருந்து தான் சீடோட விங்ஸ் டெவலப் ஆகுது. இன் ப்ரையோஃபைட்ஸ் இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் தந்துருக்காங்கப்பா. ப்ரையோஃபைட்ஸில் இது எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணதும் கூட. Sporophytes are dependent upon gametophytes. இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட்டும் கூட. ப்ரையோஃபைட்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரையோஃபைட்ஸில் டாமினன்ட் லைஃப் சைக்கிள் என்னவாக இருக்கும்? கேமெட்டோஃபைட்டிக் லைஃப் சைக்கிளாக இருக்கும். ஸ்போரோஃபைட்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் டிபெண்ட் அப்பான் கேமெட்டோஃபைட்ஸ். ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் நியூட்ரிஷனலி டிபெண்ட் அப்பான் கேமெட்டோஃபைட்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Which one is the most advanced from evolutionary point of view? Evolutionary point of viewல எது இங்கே அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், சாலஜினல்லா, இது டெரிடோஃபைட்டாக்கு கீழே வருது. ஆப்ஷன் பி ஃபினேரியா, ஆப்ஷன் சி கிளாமிடோமோனஸ், இந்த ரெண்டுமே கிடையாது. ஆப்ஷன் டி பைனஸ், இதுதான் ஜிம்னோஸ்போம். சரியா? ஜிம்னோஸ்போம்ஸில் தான் சீட் ஃபார்மேஷன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வாஸ்குலர் டிஷ்யூ ஃபார்மேஷனும் ஜிம்னோஸ்போமில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அட்வான்ஸ்டாக இருக்கிறது என்னது? பைனஸ் தான். அப்போ நமக்கு ஒரு ஆன்சரும் ஆப்ஷன் டி பைனஸ், விச் இஸ் அ ஜிம்னோஸ்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Pinus differ from mango in having, ஆப்ஷன் ஏ பாருங்கப்பா, tree habit, B green leaves, C ovules not enclosed in ovary, ஆப்ஷன் டி wood. மேங்கோக்கும் பைனஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேங்கோன்றது என்னப்பா? மேங்கோன்றது இட்ஸ் அ ஆஞ்சியோஸ்போம். பைனஸ்ன்றது ஜிம்னோஸ்போம். ஜிம்னோஸ்போமுக்கு ஆஞ்சியோஸ்போமுக்கு உண்டான மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, seeds are enclosed in fruit. இதில் ஆஞ்சியோஸ்போம்ஸில் சீட்ஸ் எப்பயுமே ஃப்ரூட்டுக்குள்ளே தான் சீட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஆஞ்சியோஸ்போம்ஸில். ஆனால் ஜிம்னோஸ்போமில் நேக்டு சீட்ஸ் தான் இருக்கும். இதுதான் ஜிம்னோஸ்போமுக்கும் ஆஞ்சியோஸ்போம்ஸ்க்கும் உண்டான மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ். அப்படின்னா நமக்கு இங்கே ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் சி ஓவியூல்ஸ் நாட் என்க்ளோஸ்ட் இன் ஓவரி. இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரியா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். Crinoids are the centers for the formation of கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, போர்பைரா, ஆப்ஷன் பி என்சைம்ஸ், ஆப்ஷன் சி ஃபேட் அண்ட் ஆப்ஷன் டி ஸ்டார்ச். ஆல்ரெடி பார்த்துருந்தோம். Crinoids are proteinaceous centers, proteinaceous centers surrounded by starch seed அப்படின்னு பார்த்துருந்தோம். இது சைட்டோபிளாசம், பிளான்ட் செல்லில் இருக்க சைட்டோபிளாசத்தில் இருக்கும். இது which is responsible for formation of starch. ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இது பங்கு வகிக்குது. which is responsible for the formation of starch. சரியா? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பிளான்ட் செல்லில் எங்கப்பா நடக்கும்? ரிபோசோம்ஸில் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். இதை மறந்துடாதீங்க. என்சைம்ஸ் எங்கே சிந்தசிஸ் ஆகும்?
in the stroma or matrix of thylakoid membrane ல தான் thylakoid membrane ல தான் enzyme synthesis ஆகும். enzymes are synthesized in the membrane of thylakoid. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. proteins are synthesized in ribosomes. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. starch எங்க synthesis ஆகுது? prenoids ல. so remember all these things, note பண்ணி வச்சுக்கோங்க. fat synthesis occur in the cytoplasm of the cell via photosynthetic process. so fat எங்க synthesis ஆகுதுன்றதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Pteridophytes differ from bryophytes and thallophytes in having. Pteridophytes எப்படி bryophytes and thallophytes காட்டிலும் differ ஆகி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A பாருங்க vascular tissues, ஆப்ஷன் B motile anthroids, ஆப்ஷன் C archegonia, ஆப்ஷன் D alternation of generations. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆப்ஷன் A தான் ஆன்சர் அப்படின்னு vascular tissues. இங்க நான் உங்களுக்கு 5 இம்பார்ட்டன்ட் ஆன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் சொல்றேன்ப்பா. அதை தயவு செஞ்சு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரையோஃபைட்டோட மெயினான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் நான் சொல்றேன். The main plant body is gametophyte. Main plant body is gametophyte and haploid. இதை நோட் பண்ணிக்கோங்க. Next thing, true roots and leaves are absent. True roots and leaves இருக்காது. Vascular tissues இருக்காது. மூணாவது point, vascular tissues is absent. நாலாவது point, archegonia with long neck having 6 vertical rows of cells. Archegonia with long neck having 6 vertical rows of cells. இது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினா கேட்ட பாயிண்ட்ஸ் பா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எழுதி வைங்க. The sporophyte is capsular and totally depend on the gametophyte. Fifth point என்னது? The sporophyte is capsular and totally depend on the gametophyte. இந்த 5 பாயிண்ட் பிரையோஃபைட்ஸ்ல ரொம்பவே முக்கியம். இதை படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெரிடோஃபைட்டால இருக்கிற பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட் அண்ட் டிப்ளாய்டு. டிப்ளாய்டுன்ற வார்த்தை முக்கியம், சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ட்ரூ ரூட்ஸ் ஆர் பிரசன்ட். ட்ரூ ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆர் பிரசன்ட், சரியா? நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ் டெரிடோஃபைட்ஸ்ல பார்க்க முடியும். வாஸ்குலர் டிஷ்யூஸும் இருக்கும். ஆர்கிகோனியா with short neck, சரியா? short neck with 4 rows of cells. short neck having 4 vertical rows of cell. இதை எழுதி வச்சுக்கோங்க. next, sporophyte is differentiated into root, stem and leaves and is initially dependent on the gametophyte. initially dependent on the gametophyte. இந்த 5 பாயிண்ட்டும் டெரிடோஃபைட்ஸ்க்கு கீழே வருது. இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 பாயிண்ட்ல நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Chloroplast of Chlamydomonas. ஆப்ஷன் A stellate, ஆப்ஷன் B cup shaped, ஆப்ஷன் C collar shaped, ஆப்ஷன் D spiral shaped. Chlamydomonasல குளோரோபிளாஸ்ட் எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் B கப் ஷேப்ட்ல இருக்கும். இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்பைரல் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பைரோகைரால பார்க்கலாம். எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பைரோகைரால ஸ்பைரல் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் நம்ம பார்க்கலாம். காலர் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் நம்ம எங்கே பார்க்கலாம்னா எலித்ரிக்ஸில் பார்க்கலாம், சரியா? எலித்ரிக்ஸ்ன்றது ஆல்கே. நெக்ஸ்ட் ஸ்டெல்லேட் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இதையும் எழுதி வச்சுக்கோங்க, ஜீனிமால பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்? இங்கே எது தப்பான மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, யூனிஃப்ளஜெல்லேட் கேமெட்ஸ் பாலிசிம்போனியாவில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே நான் மொட்டைல் கேமெட்ஸ் தான் பாலிசிம்போனியாவில் நம்மளால் பார்க்க முடியும். மீதி 3 ஆப்ஷனுமே சரியான ஆப்ஷன் தான், பார்த்துக்கோங்க. Pteridophytes differ from mosses bryophytes in possessingனு கேட்டிருக்காங்க. பிரையோஃபைட்ஸ்க்கும் டெரிடோஃபைட்ஸ்க்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னப்பா? டெரிடோஃபைட்ஸில் வாஸ்குலர் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். நம்மளோட ஆன்சர் இங்கே ஆப்ஷன் பி வெல் டெவலப்டு வாஸ்குலர் சிஸ்டம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டெரிடோஃபைட்ஸ், பிரையோஃபைட்ஸ் அண்ட் ஆல்கே இந்த 3மே நம்ம கிரிப்டோகர்ம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? இது 3மே கிரிப்டோகர்ம்ஸாக இருந்தாலும் வாஸ்குலர் டிஷ்யூ டெரிடோஃபைட்ஸில் ஃபார்ம் ஆகியிருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Protinema occurs in the life cycle of option A Rhizia, option B Funaria, option C Anthoceros,
ஆப்ஷன் டி ஸ்பைரோகைரா. புரோட்டீனிமா எதில் பார்க்கலாம் அப்படின்னா ஃபுனேரியாவோட லைஃப் சைக்கிளில் பார்க்கலாம். தி ஸ்போர் இஸ் தி ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் கேமெட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் பா, and it germinates to form filamentous branched alga-like structure. இதைத்தான் நம்ம புரோட்டீனிமான்னு சொல்கிறோம். ஸ்போர் germinates to form a filamentous branched alga-like structure. இது நம்ம புரோட்டீனிமான்னு சொல்கிறோம். இது ஃபுனேரியாவோட லைஃப் சைக்கிளில் பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ரெசின் அண்ட் டர்பன்டைன் ஆர் obtained ஃப்ரம்னு கேட்டிருக்காங்க. ரெசின் அண்ட் டர்பன்டைன் எந்த பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள் கைக்கஸ், ஆப்ஷன் பி பைனஸ், ஆப்ஷன் சி செட்ரஸ், ஆப்ஷன் டி ஏபிஸ். நமக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பைனஸ் இஸ் அ ஜிம்னோஸ்போம். இதில் இருந்தால் ரெசின் அண்ட் டர்பன்டைன் நமக்கு கிடைக்குது. கைக்கஸ் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்பா. அண்ட் செட்ரஸில் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிம்பர். எழுதி வச்சுக்கோங்க, டிம்பர் நமக்கு செட்ரஸில் இருந்து கிடைக்குது. ஏபிஸில் இருந்து பேப்பர் அண்ட் கனடா பால்சம் நமக்கு கிடைக்குது. பேப்பர் அண்ட் கனடா பால்சம் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். டர்பன்டைன் இஸ் காட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் டர்பன்டைன் ஜிம்னோஸ்போர்மஸ் வுட்லேருந்து நமக்கு கிடைக்குது. பைனஸ்லேருந்து கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸ்பைனஸ் ஒரு ஜிம்னோஸ்போம். ஓகேவா? நமக்கு இங்கே ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. இன் பைனஸ் தி போலன் கிரைன் ஹேஸ் 6 குரோமோசோம்னு கொடுத்துருக்காங்க. பைனஸில் போலன் கிரைனில் 6 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்படின்னா எண்டோஸ்போமில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கப்பா 12, பி 18, சி 6 அண்ட் டி 24. இந்த போலன் கிரைன் அண்ட் எண்டோஸ்போம் இந்த ரெண்டுமே ஹேப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். கரெக்டாப்பா? இந்த ரெண்டுமே ஹேப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ போலன் கிரைனில் 6 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா எண்டோஸ்போம்லையும் 6 குரோமோசோம்ஸ் தானப்பா இருக்கும். ரொம்பவே சிம்பிளான கொஷின் இது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். எ பிளான்ட் ஹேவிங் சீட்ஸ். சரியா? பிளான்ட்டில் சீட்ஸ் இருக்குது, ஆனால் ஃப்ளார்ஸும் ஃப்ரூட்ஸும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த பிளான்ட் எதன் கீழே வரும்? ஜிம்னோஸ்போம்ஸ்க்கு கீழே வரும். சரியா? ஜிம்னோஸ்போம்ஸில் தான் சீட்ஸ் இருக்கும், ஃப்ளார்ஸும் ஃப்ரூட்ஸும் இருக்காது. இது ஜிம்னோஸ்போம்ஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். சரியா? Which one of the following is not common between Funaria and Salaginella-ன்னு கேட்டிருக்காங்க. ஃபினேரியாக்கும் சாலஜினல்லாக்கும் எது பொதுவான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட், இதை பார்த்துக்கோங்க, நாட் காமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபினேரியான்றது ப்ரையோஃபைட்டாக்கு கீழே வரும், சாலஜினல்லான்றது டெரிடோஃபைட்டாக்கு கீழே வருது. சரியா? அப்படின்னா ஆர்கிகோனியம், எம்ப்ரியோ, ஃப்ளஜலைட் ஸ்பெர்ம்ஸ் இந்த மூணுமே ப்ரையோஃபைட்டா அண்ட் டெரிடோஃபைட்டா இந்த ரெண்டுலையுமே ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். ஆனால் ப்ரையோஃபைட்ஸில் ஃபினேரியாவில் ரூட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்காது, டெரிடோஃபைட்டில் தான் ரூட்ஸ் இருக்கும். ப்ரையோஃபைட்டால் ரைசாய்ட்ஸ் தான் இருக்கும், ரூட்ஸ் இருக்காது. டெரிடோஃபைட்டால் ரூட்ஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். அப்படின்னா நாட் காமன் அப்படின்னு கேட்டதுனால இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக எது இருக்காது அப்படின்னா ரூட்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தி பிளான்ட் குரூப் தட் ப்ரொடியூசஸ் ஸ்போர் அண்ட் எம்ப்ரியோ. நல்லா கவனிங்க. பிளான்ட் குரூப் தட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், எம்ப்ரியோவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் வாஸ்குலர் டிஷ்யூஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணாது, சீட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த பிளான்ட் குரூப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரிடோஃபைட்டால் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா இதை ரூல் அவுட் பண்ணிடலாம். டெரிடோஃபைட்டா நமக்கு ஆன்சராக வராது. இது ரெண்டுமே ஆல்கே. ஆப்ஷன் பி அண்ட் டி இந்த ரெண்டுமே ஆல்கே தான். ஆல்கேஸில் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் இங்கே எம்ப்ரியோ ப்ரொடியூஸ் ஆகாது. நோ எம்ப்ரியோ. சரியா? அப்படின்னா நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி ப்ரையோஃபைட்டா. ப்ரையோஃபைட்டால் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், எம்ப்ரியோவும் ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்காது, சீட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? ப்ரையோஃபைட்டா தான். A plant in which sporophytic generation is represented by zygote is option A பாருங்க, Pinus, B Salaginella, C Chlamydomonas, D Dryopetris. இதோட ஆன்சர் என்னப்பா? Chlamydomonas.
அதாவது கிளாமிடோமோனஸ்ல தான் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை a zygote. ஓகேவா? It reproduce sexually by gametes which are isogametes. Chlamydomonasல isogametes இருக்கும் that fuse to form diploid zygote which is the only sporophytic generation. ஓகேவா? Next question போலாம். Bryophytes are amphibians. நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சுப்பா. Bryophytes are amphibians because ஏன்னா they require a layer of water for carrying out sexual reproduction. Sexual reproductionக்கு அதுக்கு water தேவை. Sperms waterல தான் நீந்தி போய் egg fertilize பண்ணும். சரியா? Which one has the largest gametophyte ன்னு கேட்டிருக்காங்க. சேம் கான்செப்ட் தான் ரிப்பீட்டடாக இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? கைக்கஸ். கைக்கஸ் இஸ் a gymnosperm. இந்த கைக்கஸில் லார்ஜஸ்ட் ஓவியூல் பார்க்கலாம் which is a naked ovule. நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இது ஓவல் ஃபார்மில் இருக்கும், டாப் ஷேப்டாக இருக்கும். இது நிறைய தடவை இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தி காமன் மோட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் கிளாமிடோமோனஸ். கிளாமிடோமோனஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எந்தெந்த மோட்லலாம் நடக்கும் அப்படின்னா ஐசோகேமஸ், ஊகேமஸ் அண்ட் ஆன்ஐசோகேமஸ் இந்த 3 மோட்லையுமே நடக்கும். ஆனால் இங்கே காமன் மோட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக மோஸ்ட்லி ஐசோகேமஸ் மோடில் தான் நடக்கும். ஐசோகேமஸ்னா என்னப்பா? ஃபியூசன் ஆஃப் சிமிலர் கேமெட்ஸ். ஃபியூசன் ஆஃப் சிமிலர் கேமெட்ஸை தான் நம்ம ஐசோகேமஸ் அப்படின்னு ஐசோகேமஸ்னு சொல்கிறோம். ஆன்ஐசோகமினா என்னப்பா? ஃபியூசன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் பட் ஃபிசியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் செல்ஸ். இதைத்தான் நம்ம ஆன்ஐசோகேமின்னு சொல்கிறோம். ஊகேமி அப்படின்னா என்னப்பா? இட்ஸ் அ ஃபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ். ஃபியூசன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேமெட்ஸை தான் ஊகேமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 மோட்லையுமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிளாமிடோமோனஸில் நடக்கும். ஆனால் மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் கிளாமிடோமோனஸ் இஸ் வாட்? ஐசோகேமஸ் which is the fusion of similar gametes. ஓகேவா? Product of conjugation in Spirogyra or fertilization of Chlamydomonas is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க ஜைகோஸ்போர், ஆப்ஷன் பி ஜூஸ்போர், ஆப்ஷன் சி ஊஸ்போர், ஆப்ஷன் டி கார்கோஸ்போர். இந்த 4 ஆப்ஷனுமே நமக்கு தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கப்பா, ஸ்பைரோகைரா அண்ட் கிளாமிடோமோனஸ் இந்த ரெண்டுமே எதுக்கு கீழேப்பா வருது? க்ரீன் ஆல்கே. யூஸ்வலாக க்ரீன் ஆல்கேல என்ன நடக்கும்? ஃபியூஷன் ஆஃப் gametes to form zygote இல்லையா? gametes fuse ஆகி zygote form ஆகும். இந்த zygote which develops a thick walled to form zygospore. இந்த zygote later thick walled ஆகி zygospore form ஆகும். அப்படின்னா நமக்கு இங்கே ஆன்சர் என்ன? zygospore தான் நமக்கு உண்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மாஸ் பெரிஸ்டோம் டேக்ஸ் பார்ட் ன்னு கேட்டிருக்காங்க. மாஸ் பெரிஸ்டோம் எதில் பங்கேற்கும்? ஆப்ஷன் ஏ பாருங்க ஸ்போர் டிஸ்போஷன், ஆப்ஷன் பி ஃபோட்டோசிந்தசிஸ், ஆப்ஷன் சி ப்ரொடெக்ஷன், ஆப்ஷன் டி அப்சர்ப்ஷன். ஸோ நமக்கு தெரியும் மாஸ் பெரிஸ்டோம் டேக்ஸ் பார்ட் இன் ஸ்போர் டிஸ்போசல். ஸ்போரை டிஸ்போஸ் பண்ணுறதுல இந்த மாஸ் பெரிஸ்டோம் பங்கேற்றுக்குது. சரியா? நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Apophysis in the capsule of Funaria is option A lower part, option B upper part, option C middle part, option D fertile part. Funariaல இருக்கிற கேப்சூலோட லோவர் பார்ட்டை தான் நம்ம அப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அப்போஃபைசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபினேரியாவோட கேப்சூல் இருக்கு இல்லையா, அந்த கேப்சூலோட பேசல் பார்ட்டை தான் நம்ம அப்போஃபைசிஸ்னு சொல்கிறோம். இந்த அப்போஃபைசிஸில் ஸ்டொமேட்டா இருக்கும். ஸ்டொமேட்டா இங்கே தான் இருக்கும். இந்த கேப்சூல்லையே ஸ்டொமேட்டா அப்போஃபைசிஸில் தான் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும், விச் இஸ் யூஸ்டு ஃபார் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இன் பைனஸ் ஜிம்னோஸ்போம். சரியா? பைனஸ்ன்றது ஜிம்னோஸ்போம். இதில் ஹாப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர்லாம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜிம்னோஸ்போமில் ஹாப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? ஆப்ஷன் பி மெகாஸ்போர், போலன் கிரைன் அண்ட் எண்டோஸ்போம். இந்த 3மே ஹாப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். சரியா? இந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கப்பா. இதை பேஸ் பண்ணி நிறைய கான்செப்ட் ஓரியன்ட் கொஷின்ஸ் வருது. நம்ம போன கொஷின்ஸ்லலாம் என்ன பார்த்துருந்தோம்? ஜிம்னோஸ்போமோட லீவ்ஸில்
16 குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்னா எண்டோஸ்போம்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க ஜிம்னோஸ்போமோட லீவ்ஸ் அப்படின்றது டிப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் சரியா. 2n = 16 அப்படின்னு வரும். அப்போ நமக்கு எண்டோஸ்போம்ல எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், எண்டோஸ்போம்ன்றது ஒரு ஹேப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சிருக்கணும். n = what, n = 2n = 16 அப்படின்னா n = 8. நம்ம இப்போ ஈஸியாக சொல்லிடலாம் எண்டோஸ்போம்ல 8 குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். அதே இன்னொரு கொஷின் நம்ம பார்த்துருந்தோம் போலன் கிரைன்ஸில் குரோமோசோம்ஸ் 6 இருக்கு அப்படின்னா எண்டோஸ்போம்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. போலன் கிரைன் அண்ட் எண்டோஸ்போம் இந்த ரெண்டுமே ஹேப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ போலன் கிரைனில் 6 குரோமோசோம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எண்டோஸ்போம்லையும் 6 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டுமே ஹேப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால. இன்னொன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெகாஸ்போரும் ஹேப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் தான். இதையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கான்செப்ட்ஸில் நல்லா தெளிவாக இருங்கப்பா. நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணலாம்.